கர்த்தர் கிறிஸ்துத்தரம் இன்றைய நற்செய்தி. தேவ சித்தத்தை நிறைவேற்றுங்கள். மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இருக்க, நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. அதாவது நியாய பிரமாணமானாலும் சரி, தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் சரி, நான் அழிக்கிறதுக்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன்ட்டு. அப்போ ஏசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த நோக்கம் நிறைவேறிச்சு இல்லையா? அதே போல இன்னைக்கும் பிதாவானவர் நம்மளை சும்மா இந்த பூமியில அனுப்பல. நம்மளை படைச்சதுக்கு ஒரு உன்னத நோக்கம் உண்டு. நம்ம செய்ய வேண்டிய சில டாஸ்க் செய்கைகள் உண்டு. பிதா நம்மளுக்கு நியமித்து இருக்கிற ஓட்டம் உண்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பிதாவை நம்மளுக்கு வச்சிருக்க திட்டத்தை அழிக்கிறதுக்குல்ல, அதை நிறைவேற்ற பழகிக்கொள்ளணும். அப்போ நம்ம யார்கிட்ட இந்த உதவியை கேட்கணும்? பரிசுத்த ஆவியானவர்கிட்ட. பரிசுத்த ஆவியானத்தை இன்னைக்கு உதவி கேட்டீங்கன்னா நிச்சயமா தேவ திட்டத்தை நிறைவேற்றுவீங்க. இதுவே இன்றைய நற்செய்தி. எனக்கு மகிழ்ந்தாகட்டும்.